நண்பர்கள், பொதுமக்கள், நம்முடைய தமிழக மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதாவது ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாமல் தாவேக்கால அடிப்படை உறுப்பினர். இப்போ நம்மளுடைய வழக்கறிஞர்கள் நியமனம், கவர்மெண்ட் வழக்கறிஞர் நியமனத்துக்கு ஒரு 4-5 நாளாக பேசுபொருளாக இருக்குது. அந்த பேசுபொருளில் இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக நியமனங்கள் நடக்கிறது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நிர்மல்குமார் சாரும் வழக்கறிஞர் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய சரிபார்ப்பு சரின்னா அவர் வழக்கறிஞர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தற்காலிகமாக அப்பாயின்ட் பண்றவங்களை சட்டப்படி தான் அப்பாயின்ட் பண்றோம் 6 மாசத்துக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் நியமிக்கிறோம்னு சொல்றாரு வழக்கறிஞர்கள். இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க தற்காலிகமா நியமிக்கிறவங்களையே சட்டப்படி இன்டர்வியூ எடுக்கணும், சட்டப்படி அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து, சட்டப்படி நோட்டிபிகேஷன் கொடுத்து, சட்டப்படி இன்டர்வியூ எடுத்து தான் எடுக்கணும். அதை எப்படி எடுத்தீங்கன்றது தான் இங்க கொஸ்டின். நீங்க பர்மனெண்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து விட்டுருங்க. இப்ப டெம்பரவரியா எடுத்த நீங்களே சொல்றீங்க இல்லையா பேட்டியில, அந்த பேட்டியில நீங்க சொல்ற மாதிரி இந்த டெம்பரவரி வழக்கறிஞர்களை எங்கெங்க எடுத்தீங்க? டெம்பரரி வழக்கறிஞர்களை எடுக்கிறீங்கன்னா இவங்க எப்ப ஃபார்ம் உங்களுக்கு அப்ளை பண்ணாங்க, எந்த அடிப்படையில் எடுத்தீங்க? ஏன் என்னுடைய கிளைண்ட் ஞானசுந்தரி மட்டும் இல்ல மற்றவர்களும் எல்லாருக்கும் ஏன் அந்த டெம்பரரி வழக்கறிஞருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கல? நோட்டிபிகேஷன் கொடுக்காம எப்படி எடுத்தீங்க? இதுதான் கொஸ்டினே. ஏன்னா அவரும் வழக்கறிஞர் தான், அவருக்கு இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டெம்பரரி எடுக்கிறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் வேணும் சார். அப்படி இல்லாமல் எடுத்தது தவறுன்றது அவரே ஒத்துக்கிறாரா? 6 மாசம் எடுக்கிறேன்னா, டெம்பரரி எடுக்கிறேன்னா டெம்பரரிக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும். டெம்பரரியா நீங்க சேர்த்தா கூட நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், டெம்பரரிக்கு ஆளை எடுக்கணும், நீங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் மற்றதெல்லாம். ஸோ அவருடைய பேட்டியிலேயே இந்த ப்ரொசீஜர் லேக், நான் சட்டத்தை மட்டும் தான் பேசுறேன், ப்ரொசீஜரல் லேக் இருக்குது. ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யலைன்றது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த தவறுமே நடக்கவில்லை, தவறுகள் நடந்தால் நீங்க புகார் தரலாம்னு சொல்றீங்க. நல்ல அமைச்சர், அற்புதமான அமைச்சர், நாங்க வரவேற்கிறோம் அவருடைய பேச்சை. உண்மையிலே அமைச்சரை நாங்க வாழ்த்துறோம். எல்லாம் சரிதான். யாருக்கிட்ட புகார் தர்றது? எந்த போன் நம்பர் வச்சிருக்கீங்க? எப்படி புகார் தர்றது? புகார் தாங்கன்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு போறீங்க அமைச்சர். நீங்க என்ன செய்யணும்? உங்க போன் நம்பரை கொடுத்து, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து, இதுக்கு அனுப்புங்க, எனக்கு போன் அடிங்க, நான் பிஏ கிட்ட கொடுத்துருக்கேன் போனு, இல்ல யாருக்குன்னா கொடுக்குறேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, உடனடி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னார்னா திரு அமைச்சர் நிர்மல்குமார் சார் சொன்னார்னா, முதல் ஆளா என்னுடைய கிளைண்ட் சார்பாக நானே எல்லா ஆடியோக்களையும் தருகிறேன். உங்களுடைய பிபி, நீங்க இப்ப டெம்பரரியா எடுத்தீங்களா பிபி, அந்த பிபி அவருடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா சில பேருக்கு போஸ்டிங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய வீடியோ முதல் கொண்டு என்னிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களை என்னோட கிளைண்ட் கோர்ட்லயும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ புதுசா இப்ப சொல்லியிருக்கீங்க, ஒரு 4-5 நாள் கழிச்சு இப்ப பேட்டி கொடுத்துருக்கீங்க, புகார் தரலாம்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய நிர்மல்குமார் சார், மாண்புமிகு அமைச்சர், அவருடைய போன் நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுத்தா அந்த ஆடியோவையும் அனுப்பி வைக்கிறேன். அதே போல அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் அனுப்பி வைக்கிறேன். உடனடியாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு லீகல் ப்ரொசீஜர்ல எப்படியெல்லாம் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு அமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால தயவு செய்து இந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், ஏன்னா நானும் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், 1,72,00,000 பேர் அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவர்களுக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டியது என்னன்னா, இது என்ன தவறு நடந்திருக்கிறது, அவரு தவறு நடக்கலன்றாரு, தவறு நடந்ததுக்கான ஆதாரங்களை தருகிறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆதாரத்தை வைத்து சட்டப்படி நம்மளுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, 6 மாசம் டெம்பரவரி, அதுக்கப்புறமா பர்மனன்ட் பண்றீங்க. 6 மாசம் டெம்பரவரியில பர்மனன்ட் பண்றதுல இந்த விஷயங்கள்லாம் தனி. அந்த 6 மாசம் நியமிக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு இன்டர்வியூ பண்ணிருக்கணும்ல. இன்டர்வியூ பண்ணாம நீங்க 6 மாசம் வச்சிருந்து அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்ணலையோ இல்ல நீக்கிறீங்களோ அது வேற விஷயம். அதுவரையில் பொதுமக்களின் வழக்குகள் என்னவாகும்? வழக்கு வாதாடக்கூடிய திறமை இருப்பவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக ஆக முடியும்.
அரசு வழக்கறிஞர்கள் நாலேஜ் இல்லைன்னா முடிஞ்சது வேலை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட கிளைண்ட்டை நெருக்கடி கொடுத்து வாபஸ் வாங்க சொன்னது ஒரு பிபியோடைய கூட சேர்ந்தவர்கள். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நிர்மல்குமார் சார், நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம், அது வேற விஷயம். பென்ட்ரைவ்லேயே போட்டு ஜட்ஜிக்கிட்ட ஃபைல் பண்ண போகிறோம், அது வேற விஷயம். நிர்மல்குமார் சார் அவருடைய ஃபோன் நம்பரும் அவருடைய இது இல்லை, அவர் எனக்கு ஃபோன் பண்ண கூட அவரோட என்ன சொல்றது ஜிமெயிலுக்கு கூட நான் அனுப்புகிறேன், ப்ரெஸ்ஸுக்கும் கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. அதாவது அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் அமைச்சர் இருக்கக்கூடாது, இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அடிப்படையாக நீங்க டெம்பரவரி ஆளை கூப்பிட்டா கூட, டெம்பரவரி ஆளை சேர்த்தா கூட அதுக்கு ப்ரொசீஜர் ஆஃப் லால தான் நீங்க எடுக்கணும், அதாவது ஆளை எடுக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீதித்துறையோட ஒரு பங்கு, நீதித்துறையுடைய அடுத்த பக்கம் தான் நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்கள். அவர்கள் வாதத்தை சரியாக வைக்கலன்னா குற்றம் செய்தவர்கள் தப்பித்து விடுவார்கள். அப்பாவிகள் சில நேரங்களில் ஜெயிலுக்கு போறது கூட வாழ இருக்கும். ஏன்னா விஷயம் தெரியாது. விஷயம் தெரியாம வந்து நாலேஜ், டெப்த் நாலேஜ் இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ அப்பேர் போட்டிருக்காங்க நம்மளுடைய என்னுடைய கிளைண்ட். என்கிட்ட இதை சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி பஞ்சாயத்து விஷயங்களை கூப்பிட்டு அவங்களை கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கட்டறிந்த வழக்கறிஞர், எனக்கு சட்டத்தை பத்தி நல்லா தெரியும். ஒரு பிபிக்கு என்ன வேலைன்னு தெரியும். ஸோ ஒரு பிபி இதை மாதிரி கூப்பிட்டு வழக்கை வாபஸ் வாங்குன்னு சொல்றது தவறா சரியா, நம்ம மாண்புமிகு அமைச்சர் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மாண்புமிகு அமைச்சரை பற்றியே அந்த ஆடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பிபி வேணும்னு சொன்னார்னா பிரஸுக்கும் கொடுக்குறேன், அதே போல அமைச்சருக்கும் அனுப்புறேன், முதலமைச்சர் கிட்ட கேட்ட முதலமைச்சருக்கும் சேர்த்து அனுப்புறேன். உங்களை நம்பி, அதாவது எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள், நானும் தவறு செய்ய மாட்டேன், என்னை கூட இருப்பவர்களும் தவறு செய்ய விட மாட்டேன், அதே போல யாராவது தவறு செய்திருந்தால் அதுவும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். அவர் சொன்னதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். அதே போல அவர் சொன்னதை நம்பி நாங்க அவரை உச்சி முகர்ந்து கொண்டாடினோம். இப்பொழுது தவறு நடந்திருக்கிறதா இல்லையா? இப்போ அவர் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். பல மாவட்டங்கள்ல போராட்டங்கள்லாம் நடக்குது, அதுவே உங்களுக்கு தெரியும். அது அமைச்சர் சொல்றதுக்கு போராட்டம் நடக்குது, பேப்பர்ல டெய்லி வருது போராட்டம். கோயம்புத்தூர்ல போராட்டம், ஒரு இவருக்கு ஃபைன் போட்டுக்கிறாங்க கலெக்டருக்கு. இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாங்க புதுசா ஒன்றும் சொல்லல, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை தான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். அப்போ இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை தனி கவனம் செலுத்தி என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு அவர் ஒரு ஆலோசனை செய்து, ஏன் முதலமைச்சரே ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. நாங்கள் எதிர்பார்க்கறது எங்க முதலமைச்சர் ரியல் ஹீரோவா இருக்கணும், அதுவும் தமிழகத்திற்கு அரசியல் ரியல் ஹீரோவா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். இப்ப கூட எங்களுடைய என்னோட கிளைண்டா இருக்கட்டும், இல்ல வழக்கறிஞராக நானாக இருக்கட்டும், நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்களுடைய முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார், எந்த ஊழலும் எந்த லஞ்சமும் இல்லாமல் அரசை செய்வேன் என்றாரோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அந்த கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் இவ்வளவு அளவு சட்ட ரீதியான போராட்டங்களை செய்கிறோம். அதனால தயவு செய்து நான் அனுப்புற ஆதாரங்கள், அந்த அனுப்புற ஆதாரங்கள், வேற மாவட்டங்கள் நடக்கிற போராட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்றது எல்லாத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை செய்து, அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த கட்சி சார்பாக பேசல. இது பொதுமக்களுக்கு, நீதித்துறைக்கு நீதித்துறை மேல இருக்கின்ற நம்பிக்கையை உயர்த்துவதற்கான வழி. அதற்கு முதலமைச்சர் தயாராவாரா? ஏன்னா முதலமைச்சர் ஏதாவது இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஒரு 4-5 நாளா. இன்னைக்குதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பேட்டியை கொடுத்து ஒரு விளக்கம் சொல்றாரு. அதுக்காகவே அவருக்கு நன்றி, நாங்க நன்றி சொல்றோம். நான் ஏதோ ஒரு விளக்கம் தராரு, விளக்கம் தரவே தானே இப்ப நான் பதிவு போட முடியுது, அவருடைய விளக்கத்துக்கு மாற்று பதிவு போட முடியுது. ஸோ தயவு செஞ்சு செல் போன் நம்பர் யாருடையதுன்னா நம்மளுடைய அமைச்சருடையதையும், அதே போல அவருடைய இமெயில் அட்ரஸையும் கொடுத்தா, நான் கூட என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் அது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு மனுவாகவும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதோ உங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பின பிறகு நீங்க ஒரு தீர்வை எட்டுவதற்காகவோ நடவடிக்கை எடுப்பதற்காக செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் என்கின்ற முறையிலும், என்னோட கிளைண்ட்டுக்கு வழக்கறிஞர் என்கின்ற முறையிலும், ஆவேகாவில் நான் ஒரு உறுப்பினர் என்கின்ற முறையிலும், வழக்கறிஞர் சமுதாயத்திற்காகவும் நீதித்துறையின் மேன்மைக்காகவும் நீதித்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கை மேலும்
டெவலப் ஆகணுன்றதுக்காகவும் இந்த கோரிக்கையை தளபதி விஜய் அவரிடமும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். தயாராக இருக்கிறாரா நிர்மல்குமார் சார்? இல்ல ஒரே மேடையில கூட நான் அவர்கிட்ட பேச தயாராக இருக்கிறேன், ஆதாரத்தோடு பேச தயாராக இருக்கிறேன். அவர் ரெடியான்னு மட்டும் கேளுங்க. நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன். அவர் போய் நின்று நேருக்கு நேர் வாதிடவும் தயாராக இருக்கிறேன். ஏனால் தவறு நடந்திருக்கிறது என்பது எங்கள் சார்பான குற்றச்சாட்டு. இல்லைன்னு அவர் சொல்றார். ஆதாரங்கள் கொடுங்கன்றார். எங்க கொடுக்கறதுன்றதுதான் பிரச்சனை. எங்க கொடுக்கறதுன்றதுதான் பிரச்சனை. யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, அதுவே வழி இல்லாம இருக்குது. அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, எடுத்து கொடுக்க சொல்றேன். இல்ல போன் நம்பர் கொடுங்க, இல்ல இமெயில் ஐடி கொடுங்க, அனுப்பி விடுறேன் எல்லா டீட்டெயிலும். ரிசீவ் பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. விஜய் சாருக்கும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். செய்வார் நம்புறோம். நன்றி. ஏ. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.